யாருமே சொல்லலைங்க. அப்போ எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கீங்க எக்ஸப்ட் பிரியதர்ஷினி. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பிரியதர்ஷினை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. வேறு யாரும் இருக்கீங்களா? அட்டன் பண்ணாதவங்க யாரும் இருக்கீங்களா? மறுபடியும் மனச்சாட்சிக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கீங்க. நிக்கில் என்னப்பா தொடர்ந்து நீங்கள் அட்டன் பண்ணவே மாட்டீங்க, ஒரு கிளாஸில் கூட நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்க. ஈவினிங்கில் உங்கள் வீட்டில் ஹெவியாக வேலை இருக்குமா? எந்த வருஷத்தில் ஹெவியாக வேலை இருக்கும்? எந்த நாள், எந்த நேரத்தில்? சார் இல்ல சார், எங்க வீட்டுல எனக்கு ஃபயர் இன்சிடென்ட் ஆன பிறகு அந்த சைடு மேல இது கட்டணும் சார், இந்த மேல கூரை மாதிரி கட்டணும் சார். நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து அதை பாக்குறோம் சார். தொடர்ச்சியா நீங்களும் உங்க அப்பாவும் தான் கரெக்டா 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க சார். வேலை முடிச்சு 7:30 சார் உள்ள வர முடியுது சார். அடுத்து குளிச்சு நான் தனியா படிப்பேன். சரி பாரு தம்பி, பாரு ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி படித்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ ஜெயிக்கணும்னு வந்துட்டோம், பரவாயில்ல, வாய்ப்பு இருந்துச்சுன்னு அட்டன் பண்ணுங்க. ஸோ வாய்ப்பு இருந்துச்சுன்னு அட்டன் பண்ணுங்க. ஸோ நிகில் தவிர்த்து வேற யாராவது ஒன் டே விட்டு ஒன் டே தான் நம்ம பண்ணுறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குவிஸ் வைக்கிறோம். அதில் அட்டன் பண்ண முடியாதவங்க அப்படிங்கிறவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு லீவ் எடுங்க. ஜெயஸ்ரீ ஓகேம்மா, பரவாயில்ல. வேற பாதம்பரியால் பெர்மிஷன் கேட்டீங்க, அதனால இல்லை. சரி வேற யாருமா? அக்ஷயாவும் பெர்மிஷனா? ஊர் திருவிழாவா? சரி, அக்ஷயா ஊர் திருவிழா, ஸோ பெர்மிஷன் கேட்டீங்க. வேற ஆரோக்கிய சுசீலா சொல்லுங்க. ஓ, இந்த பக்கம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க. பிஜிடிஆர்பி சைக்காலஜி. சரி பரவாயில்ல, பிஜிடிஆர்பி சைக்காலஜி. நான் இனிமேல் என்ன பண்ணுறேன்னா, அந்த குவிஸ் இருக்கிற அன்னைக்கு சைக்காலஜி கிளாஸ் தரல, மாற்றிக்குவோம். உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் வந்து டெஸ்ட் அடிக்கிற அன்னைக்கு நான் உங்களுக்கு சைக்காலஜி கிளாஸ் தரேன். அப்போ நீங்கள் டெஸ்ட்டை வந்து நீங்கள் இன்னொரு டைம் அடிச்சிடுங்க, அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வேற வைதேகி என்னாச்சு? சரி, மற்ற நாள் அட்டன் பண்ணிடுங்க. மற்ற நாள் அப்படிங்கிறத அட்டன் பண்ணிடுங்க. தொடர்ச்சியாக கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ எழுதி வச்சுக்கலாம். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது, இன்னைக்கு உலக ஹோமியோபதி தினம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோமியோபதி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்டான நாள். ஏப்ரல் 10 உலக வேர்ல்டு, அதாவது இன்டர்நேஷனல் ஹோமியோபதி ஆர் வேர்ல்டு ஹோமியோபதி அப்படிங்கிறது. இதுக்குள்ளே இருக்கிறவர் தான் அந்த சாமுவேல் ஹானிமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் அந்த ஹோமியோபதி அப்படிங்கிறத உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். ஹோமியோபதி அப்படிங்கிறத உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? ஹூ இன்ட்ரடியூஸ் ஃபர்ஸ்ட்? அந்த ஹோமியோபதி அப்படின்னாவே சாமுவேல் ஹானிமேன் ஃப்ரெடரிக், அதுவும் அவர் பேர் பாருங்க, கிறிஸ்டியன் ஃப்ரெடரிக் சாமுவேல் ஹானிமேன். 4 பேரை தன்னுடைய பேரை வச்சிருக்கிறார். ஃப்ரெடரிக், கிறிஸ்டியன் ஃப்ரெடரிக் சாமுவேல் ஹானிமேன். இவர் தான் ஹோமியோபதியினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹோமியோபதி இவர் எந்த ஊரை சார்ந்தவர்? ஜெர்மனியோட மருத்துவர். ஜெர்மனி அப்படிங்கிற நாடு அப்படின்னாவே கிட்லர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கிட்லர் அப்படின்னு சொன்னாவே நாசிசம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். சரியா? முக்கியமானது. அப்போ ஹோமியோபதியினுடைய தந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஃப்ரெடரிக் சாமுவேல் ஹானிமேன் அப்படிங்கிறது சார். இந்தியாவில் மாத்திரம் இந்த ஹோமியோபதி அப்படிங்கிறது ரெஜிஸ்டர்டு ப்ராக்டிஷனர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்களா? 2 lakhs அண்ட் அபோவ் இருக்கிறாங்களா? 2 லட்சத்திற்கு மேற்பட்டோர் இருக்கிறாங்க. உலகிலேயே அதிகமாக ஹோமியோபதியை நம்பக்கூடிய மக்கள் நம்ம இந்தியாவிலேயும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பேர் ஹோமியோபதியை எதிர்பார்க்குறாங்க. 2 லட்சம் பேர் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. நான் ஹோமியோபதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஆயுஷ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த ஹோமியோபதி வரும். ஆயுஷ், AYUSH. சரி, ஆயுஷ்னா ஃபர்ஸ்ட் ஏனா ஆயுர்வேதா, ஒய்னா யுனானி. ஆயுஷ் ஒய் அப்படின்னு சொன்னா இதுல ஒய்னா யுனானி கிடையாது, யோகா. ஒய்னா யோகா. சரியா? ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இதுதான் ஆயுஷ். அப்ப ஆயுஷ் அப்படிங்கிறது தனியா ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு நம்ம இந்தியாவில். இந்த ஆயுர் அப்படிங்கிறது ஆயுஷ் அப்படிங்கிற அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஹோமியோபதிங்கிறது முக்கியமானது. ஹோமியோபதி டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பொதுவாக சின்ன உருண்டையாக உருட்டி கொடுப்பாங்க. ஹோமியோபதியில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் டேர்ம் ஆகும் க்யூர் ஆகுறதுக்கு அப்படிலாம், அதெல்லாம் போய் லாங் டேர்ம் ஆகுன்றது அப்படிலாம் போய் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்குலாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப வலியோடு போனீங்கன்னா இம்மீடியட்டாக க்யூர் பண்ணுவாங்க.
அதெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, அலோபதியை காட்டிலும் ஹோமியோபதி அப்படிங்கிறது ரூட் காஸ் எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. சும்மா போகிற போக்கில் கிடையாது. வயிற்று வலிலாம் இருந்தாங்க, தலைவலிலாம் இருந்தாங்க, அந்த மாதிரியான காய்ச்சல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக பண்ணுவாங்க. உங்களை இண்டிவிஜுவல் பண்ணி, ஸோ உங்கள் லாங் டேர்ம் ப்ரொலாங் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா ஆராய்ந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ சாமுவேல் ஹானிமன் ஹோமியோபதி தினம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. April 10 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு உன்னோட கொட்டேஷன்ஸ் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம் ஆன்லைனில்? யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. வாசிக்க மாட்டாங்க. சில நேரம் ஆமாம், உடைந்து போகிறோம். சரிங்களா? சில நேரங்களில் உடைஞ்சு போகிறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி நடக்குது? ஸோ நமக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் இருக்குது. நமக்கு மட்டும்தான். யாராவது வீட்டில் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஹார்ஸாக பேசிட்டாங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு சூழலில் சரியா நமக்கு ஏதாவது ஒரு ஹர்ட் ஆகிட்டோம்னா, அல்லது நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காம இருந்துச்சுன்னா, அல்லது நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது அல்லது நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது வந்து தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னால், மேபி எந்த காரணங்களால் நம்ம உடைஞ்சு போகக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த உடைஞ்சு போகக்கூடிய சூழலில் நீங்கள் உங்களை தகவமைச்சுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி. அதிலே போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, வெக்ஸ் ஆயிடக்கூடாது. அதிலே வெக்ஸ் ஆயிடக்கூடாது. என்ன பண்ணணும் சார், அதுவும் ஒரு நல்ல மாற்றம் தான், பரவாயில்ல. எதற்காக அப்படி சொல்கிறாங்க, எதற்காக இப்படி நம்ம காயப்பட்டோம், எதற்காக நம்ம இப்படி உடஞ்சி போனோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சரி பண்ண நினச்சிங்கன்னா எதிர்த்து நிற்கக்கூடாது. அதை சரி பண்ண நினைக்கணும். சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்குத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, புரிஞ்சுக்குங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ இன்னும் எவ்வளோ நாள் பரீட்சைக்கு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. குடியரசுத் தலைவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம். ஸ்லோவோக்கியா அப்படின்ற ஒரு நாடு சொன்னோம், போர்ச்சுகல் அப்படின்னு நாடு சொன்னோம். இதெல்லாம் எந்த நாடுகள்? ஐரோப்பியா, யூரோப் அப்படிங்கிற நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். புதிய பாம்பன் பாலம் என்று திறந்து வைக்கப்பட்டது எங்கு? April 6. சரி, எத்தனை கோடி முதலீடு? 550 கோடி முதலீடு அப்படி சொல்லக்கூடியது. எந்த வருடம் முதல்ல கட்டப்பட்டுச்சு? 1914. சரியா, ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. ராமேஸ்வரம் அப்படிங்கிறது. இப்போ கூட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், டார்கெட் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் காலையில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மார்கரெட் அப்படிங்கிற ஒரு AI பெண் ஆசிரியை எந்த ஊரில் அவங்க வந்து ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க? ராமேஸ்வரம், ஒரு தனியார் பள்ளியில். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் மார்கரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் ஒரு AI அப்படிங்கிற தொழில்நுட்பத்தில் ஒரு பெண் ஆசிரியை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம இந்திய மொழிகளில் 25 தெரியுமா? மொத்தமே 22 மொழிகள் தான் நேஷனலைஸ்டு லாங்குவேஜஸ். நம்முடைய லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது நேஷனலைஸ்டு லாங்குவேஜஸ் ஒன்லி 22. ஆனால் அவங்களுக்கு 25 மொழிகள் நம்முடைய இந்திய மொழிகளே தெரியுமா? அது போக அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஒரு 25 தெரியுமா? இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு 25 தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் கிடைச்சா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஆசிரியை. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸை விட ரொம்ப பயங்கரமானதா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் ஃபேர், கிடையாது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறது யார் தான்? ஹியூமன் தான். மனுஷனுக்கு தான் பவர். சரியா, நான் செய்ததை செய்வாங்க, அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வாங்களாம். இந்த உலகை உண்டாக்கியவர் சொல்லி வச்சிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த காரியங்களை செய்வாங்க, அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வாங்க. இந்த உலகை உண்டாக்கியவர் நிச்சயமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கல, விமானத்தை உருவாக்கல, இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை உருவாக்கல, மருத்துவத்தை உருவாக்கல. அன்னைக்கு வந்து இந்த மாத்திரையை போடுங்க, இந்த அந்த ஊசியை குத்திக்கன்னு சொல்லிட்டுலாம் சொல்ல, ஜஸ்ட் போய் கை வச்சாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. மீண்டும் சரியா, பெரிய பாவத்துக்குள்ள போகாதபடி நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத, இனியும் பாவம் செய்யாத. விபச்சார ஸ்திரியை பிடிச்சிட்டு வராங்க, அவங்களுடைய சட்டத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். ஆனால் என்ன சொல்றாங்க, உங்களில் பாவம் செய்யாதவர் முதலாவது கல்லெறிய கடவர் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு பையனும் கல்லெறியல, இன்க்ளூடிங் சின்ன பசங்க கூட அதை கடந்து போயிடுறாங்க. அதாவது யார் பிராது கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே ஒருத்தங்க கூட கல்லெறியாம போயிடுறான். இந்த உலகை உண்டாக்கியவர் அப்படியே கையில் எழுதிக்கிட்டு, நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, இனியும் பாவம் செய்யாதே. இந்த பாவம் செய்கிறவர்களுக்கு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. தெரியாது செய்வது என்பது பாவம். சரியா, அதாவது தெரியாது செய்வது என்பது அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா தவறு. தெரிஞ்சே செய்யறதுங்கிறது தப்பு.
தெரிஞ்சே. தெரியாது செய்கிறதுக்கு மன்னிப்பு உண்டு. எனக்கு தெரியாதுங்க, இந்த ஒரு சகோதரன் வந்து நியாயம் இல்லாமல் கோவிச்சுக்கிட்டா அது பாவன்றது எனக்கு தெரியாதுங்க. பிறர் மீது பொறாமப்படுறது எனக்கு பாவன்றது தெரியாதுங்க. பிறர் மீது நான் கசப்பாக இருக்கிறதுங்கிறது எனக்கு பாவம்னு தெரியாதுங்க. நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கும்போது அது பாவன்றது எனக்கு தெரியாதுங்க. அருகாமையில் இருக்கிறவருக்கோ என்னுடைய உறவுக்காரர்களுக்கோ என்னுடைய பெற்றோர்களுக்கோ தெரியாம ஒரு காரியத்தை நான் நினைச்சனாவே அது பாவன்றது தெரியலங்க. செஞ்சா எதோட பாவன்றது எனக்கு தெரியாதுங்க. தெரியாத வரைக்கும் அது தவறு. மன்னிப்பு உண்டு. இந்த சாந்தம் இல்லாம இருக்கிறது பாவம், இச்சை அடக்கம் இல்லாம இருக்கிறது பாவம், அன்பு இல்லாம இருக்கிறது பாவம், வேசித்தனம் செய்யறது பாவம், விபச்சாரம் பண்றது பாவம், பொய் சொல்றது பாவம், திருடுறது பாவம். சரியா? இந்த உடம்புல வேற அசுத்தமான காரியங்களை, இந்த உள்ளத்துல அசுத்தமான காரியங்களை நினைக்கிறதே பாவம். இது தெரியாது இருந்தா தவறு, மன்னிக்கப்படும். தெரிஞ்சே செஞ்சா அது தப்பு, மன்னிக்கப்படாது. அதனாலதான் சொல்றது பாவம் செய்கிறவர்களுக்கு எச்சரிக்கை. நம்ம நினைக்கிறோம் என்ன, அதாவது சில கட்டளைகளை மீறதே பாவம். கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கை சொல்லுவாங்க. அது அவர் சொன்ன வசனங்களை கடைபிடிக்காம இருக்கிறதே பாவம். சரி, இந்த உலகை உண்டாக்கியவர் ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்க அவருடைய வசனமே தெரியாம இருக்கிறாங்க. ஒரு சிலர் கிறிஸ்துவே யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது இந்த காரியங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர், தற்போதைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரு? பேபிங்கிறவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேரளா அப்படிங்கிறது. இதற்கு முன்னாடி இருந்தவர் யாரு? பிரகாஷ் காரத். பேசுங்க. பிரகாஷ் காரத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேர்ல்டு ஹெல்த் டே என்று அனுசரிக்கப்பட்டது ஏப்ரல் 7 வேர்ல்டு ஹெல்த் டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. ஹாங்காங் உலக அளவில் பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சி. காரணம் வரி விதிப்பு. யாரோட வரி விதிப்பு? அமெரிக்காவுடைய வரி விதிப்பு. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எத்தனையாவது? 47வது. எந்த கட்சி? ரிபப்ளிக் பார்ட்டி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. போர்ச்சுகலில் குடியரசுத் தலைவர் இருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கிறார்? வக்பு திருத்த சட்ட மசோதா எப்போது குடியரசுத் தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏப்ரல் 5. ஆதரித்தவர்கள் எத்தனை பேர்? லோக்சபால 288. ராஜ்யசபால ஆதரித்தவர்கள் எத்தனை பேர்? 128 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உலக தேயிலை ஏற்றுமதியில் 4வது இடத்தில் இருந்த இந்தியா எழுதி வச்சு. we were in 4th position in tea export. டீ அதமாக இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ல உலக அளவில் 4வது இடத்துல இருந்த இந்தியா தற்போது 3வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. 3rd பொசிஷன், 3வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. டீ அப்படின்னு சொன்னாவே இந்தியாவை பொறுத்தவரை அஸ்ஸாம் இந்த மாநிலம் எடுத்துக்கணும். டீனா அஸ்ஸாம். நான் சொல்லக்கூடிய பொருளை எழுதுங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்கல் ரொம்ப முக்கியமானது. டீனா அஸ்ஸாம், காஃபினா கர்நாடகா. டீனா அஸ்ஸாம், காஃபினா கர்நாடகா, புகையிலைனா ஆந்திரா, ஸ்பைசஸ் அப்படின்னு சொன்னாவே கேரளா, மிளகு அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஸ்பைசஸ், டோட்டல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாவே எடுத்துக்கிறணும். அதே போல பெட்ரோலியம் அப்படின்னு சொன்னா அஸ்ஸாம், பெட்ரோலியம் அப்படின்னா அஸ்ஸாம், காஃபினா கர்நாடகா சொல்லியாச்சா, டீனா தேயிலை அஸ்ஸாம் சொல்லியாச்சா, புகையிலைனா ஆந்திரா சொல்லியாச்சா, நெல் அப்படின்னு சொன்னா வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா, சணல் அப்படின்னாலும் கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது கல்கட்டா எடுத்துக்கிறணும், கொல்கத்தா. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது நெல், இந்த சணல், இந்த உற்பத்தியில முதலிட வைக்கும் மாநிலங்கள் அப்படின்றது. ஒவ்வொரு பொருளும் எந்தெந்த ஊர்ல அதிகமாக கிடைக்குது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு. எந்தெந்த ஊர்ல அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதலிடம் வைக்கிறது எதுல? பொருளாதாரத்தில் 9.69%. நேற்று தினம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெப்போ ரேட் அப்படிங்கறத குறைச்சிருக்காங்க. ரெப்போ ரேட் எழுதி வச்சுங்க. ரெப்போ ரேட் 6.25 அப்படிங்கிறதுல இருந்து 6 அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. 0.25 குறைச்சாச்சு. 0.25 அப்படிங்கறத குறைச்சாச்சு. ரெப்போ ரேட். லாவண்யா, ரெப்போ ரேட், what do you mean ரெப்போ ரேட்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மற்ற பேங்க் அப்படிங்கிற கமர்ஷியல் பேங்குக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம். நம்ம வந்து பேங்க்ல போய் கொடுக்கும்போது ஒரு வட்டி விகிதம், பேங்க் ரேட் அப்படிங்கறது ஃபாலோ பண்ணப்படுதோ அது மாதிரி வங்கிகள் கடன் தேவைப்பட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அந்த வட்டி விகிதத்துக்கு பேர் தான் ரெப்போ ரேட். எவ்வளவு இருந்துச்சு தம்பி? 6.25 இருந்துச்சு. இப்போ எவ்வளவு இருக்கு தம்பி? 6 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஏன்னா 0.25 அப்படிங்கிறது குறைக்கப்பட்டுருச்சு. இதனால என்ன ஆகும்? லோன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வட்டி விகிதம் குறையும். ஹவுசிங் லோன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு,
ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார் லோன், வெஹிக்கிள்ஸ் லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு, ஆர் அதர் லோன்ஸ் வாங்கியிருக்கிறவங்களுக்கு, லாங் டேர்ம் லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து டிகிரீஸ் ஆகும். இதான் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது குறைக்கப்படுவதனுடைய முக்கியத்துவம். ரெப்போ ரேட்டை குறைச்சவர் யாரு? எலிசபெத், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர். யாரு? ஹூ இஸ் அட் பிரசன்ட்? சஞ்சய் மல்ஹோத்ரா. எத்தனையாவது? 26வது. கிளாப் பண்ணுங்க. 26வது சஞ்சய் மல்ஹோத்ரா. அப்ப சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் தான் தற்போதைய அந்தமாக இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கோட கவர்னராக இருக்கிறார். தேஷ்முகி ஃப்ரம் திண்டுக்கல். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு? 1934. எப்ப செயல்பட ஆரம்பிச்சது? 1935 ஏப்ரல் 1. யார் முதல் கவர்னர்? ஆஸ்பாரின் ஸ்மித். எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆஸ்திரேலியா. ஸ்காட்லாந்து இல்ல, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா சார்ந்தவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த வருஷம் அது நேஷனலைஸ்டு பண்ணப்படுச்சு? 1949. என்ன ஆக்ட்னு அழைக்கப்படுது? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஆல் பேங்க்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை ஆர்பிஐ. சரியா? மானிட்டரி கண்ட்ரோலர் ஆர்பிஐ. இஷ்யூயன்ஸ் ஆஃப் கரன்சி மோனோபோலி ஆர்பிஐ அப்படிங்கிறது. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸோட கார்டியன் ஆர்பிஐ. கிரெடிட் கண்ட்ரோலர் ஆர்பிஐ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ரூபாய் தவிர? ₹1 தவிர. ₹1 மட்டும் யாரு? ஃபினான்சியல் செக்ரட்டரி. ஃபினான்சியல் செக்ரட்டரி, நாட் அ மினிஸ்ட்ரி. ஃபினான்சியல் செக்ரட்டரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறது இந்த நாள் ஞாபகம் வச்சுங்க. வியாழக்கிழமை 10ஆம் தேதி இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது நீட் தொடர்பாக அனைத்து கட்சிகள் கூட்டம். ஆல் பார்ட்டிஸ் கேதர்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நீட். ஸ்ரீநிதி சௌமியா, வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நீட்? நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்டா? நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நேஷனல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது தான் நீட்டோட எக்ஸ்பான்ஷன். நீட் அப்படின்னு சொன்னாவே மருத்துவம் படிப்பவர்களுக்காக, போத் யூஜி அண்ட் பிஜி. யூஜி படித்தாலும் சரி, பிஜி படித்தாலும் சரி, நீட் அப்படிங்கிறது இட் இஸ் மாண்டேட்டரி அப்படிங்கிறது. ஆல் இண்டியா கோட்டா எவ்வளோப்பா இருக்கும்? சரி தம்பி சொல்லுங்க. நீட்டில் ஆல் இண்டியா கோட்டா எவ்வளோ? ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆல் இண்டியா கோட்டா இவ்வளோ அனுமதிக்கப்படணும். தெரியல. திருநெல்வேலி, ராமநாதபுரம் தெரியல. மதுரை தெரியல. திண்டுக்கல் தெரியல. திருப்பூர் தெரியல. என்ன தெரியல? போட்டு தெரியலையா? எட்டி பார்த்தீங்களே. ஓ சரி. 85-15ங்க. ஸ்டேட்டுக்கு வந்து 85, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு 15. இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ். இதான் ஜென்ரல் அவேர்னஸ். உங்களுக்கு பாடமே ஜிகே கிடையாது. அதுக்கு பேர் ஜிஏ, ஜென்ரல் அவேர்னஸ். அவேர்னஸ்னா வாட் இஸ் கோயிங் ஆன். நீட்னா என்ன நமக்கு தேவையில்லைன்னு நினச்சிடக்கூடாது. ஐஐடி ஜின்னு நமக்கு தெரியும் சொல்லக்கூடாது. நீட் அப்படின்னு சொன்னாவே நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது யூஜி அண்ட் பிஜி ரெண்டுக்குமே உண்டு. மருத்துவம் படிப்பவர்களுக்கு உண்டு. ஆயுஷ் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்டு ஹோமியோபதி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ முக்கியமானது நீட் தொடர்பாக இன்று அனைத்து கட்சிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் போர்ச்சுகல் போயிருந்தாரு. இப்போ ஸ்லோவோவேக்கியா அப்படிங்கிற நாட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த நாட்டினுடைய அதிபர் யாரு அப்படின்னா பீட்டர் பெல்லேஹரினி. ஸ்லோவோக்கியா நாட்டினுடைய அதிபர், த பிரசிடென்ட் ஆஃப் ஸ்லோவோக்கியா, பீட்டர் பெல்லேஹரினி. அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து துப்பாக்கி சுடுதல், ரைஃபிள் ஷூட்டிங் அப்படிங்கிறது எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா அர்ஜென்டினால வேர்ல்டு துப்பாக்கி சுடுதல், உலக துப்பாக்கி சுடுதல் நடந்துட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் ஸோ ஷூட்டிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா? எனிபடி நல்லா பேசுங்க. ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஓகே. அப்ப அர்ஜென்டினாவில் நடைபெறக்கூடிய உலக அந்தமாக இருக்கக்கூடிய துப்பாக்கி சுடுதல் ரைஃபிள் ஷூட்டிங்ல இந்தியாவை சார்ந்த விஜய் அப்படிங்கிறவர் தங்கம் வென்றார். விஜய் வீர், அவருடைய பேர் வந்து விஜய் வீர், விஜய் வீர் அப்படிங்கிறது தங்கம் வென்றார். கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறது துப்பாக்கி சுடுதல் அப்படின்னு சொல்லப்படும். மீராபாய் சானு எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? பளு தூக்குதல். பேசுங்க. பளு தூக்குதல், வெயிட் லிஃப்டிங் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ நேற்று ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறதுல ராஜஸ்தான் அப்படிங்கிறது வந்து குஜராத் டைட்டன்ஸ் அப்படிங்க வெற்றி பெற்றிருக்கிறது. ஐபிஎல் இது எத்தனையாவது சீசன்? 18வது சீசன். எத்தனாவது சீசன்? 18வது சீசன். சொல்லுமா இலக்கியா, ஐபிஎல் எக்ஸ்பான்ஷன் என்ன? இருங்க பேச விடுங்க. தெரியல பார்த்தீங்களா? இந்தியன் பிரீமியர் லீக்
என்னங்க, இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிறது தான் இதனோட அந்த மக்களோட எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் வேகமாக குயிக்காக பார்த்துட்டு போகலாம். என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிரதமர் மோடிக்கு இலங்கையினுடைய உயரிய விருது அளித்தவர் யார்? அனுரகுமார திசாநாயக்க. அனுரகுமார திசாநாயக்க. அந்த விருதுக்கு பேர் என்ன? மித்ர விபூஷணா. மித்ர விபூஷணா. இதோட இது எத்தனை விருது வாங்கியிருக்காரு இன்டர்நேஷனல்? 22. எத்தனை விருது வாங்கியிருக்காரு? 22. இதுக்கு முன்னாடி எந்த நாடு கொடுத்துச்சு? மொரீசியஸ். இதுக்கு முன்னாடி எந்த நாடு கொடுத்துச்சு? மொரீசியஸ். இந்தியா இலங்கை இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தா இருக்கு? 5. தாய்லாந்தோட 6. தாய்லாந்தோட 5, இலங்கையோட 6, 7. ஸோ 7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு புதிய உச்சம் இல்லையா? 9.69%. 9.69% அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத பாருங்க. இந்திய ராணுவத்தின் முதல் சுபேதார் எழுதி வச்சுங்க. பெண்கள்ல இந்தியாவினுடைய முதல் பெண் சுபேதார். சுபேதார்னா கிட்டத்தட்ட ஒரு 38 ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு மேல நம்ம அகாடமியில கூட சுபேதார் மேஜர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்தவர் வந்திருந்தார். சரியா? அவர் இப்போ வந்து மறுபடியும் DRDOல ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். மிஸ்டர் பூமிநாதன் சார், சுபேதார் மேஜர். ஸோ அப்போ பெண் சுபேதார்ல முதல் பெண் சுபேதார் யாரு கேட்கலாம். பிரீத்தி ரஜக். இந்திய ராணுவத்தினுடைய முதல் சுபேதார், பெண் சுபேதார், த ஃபர்ஸ்ட் விமன் சுபேதார் ஆஃப் இந்தியா, பிரீத்தி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய முதல் சிஎம், முதல் பெண் முதலமைச்சர், பாகிஸ்தானுடைய முதல் பெண் முதலமைச்சர் மரியம் நவாஸ். இதெல்லாம் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். மரியம் நவாஸ், she is the first lady to become CM in பாகிஸ்தான். அதே மாதிரி சியாச்சின் அப்படிங்கிற ஒரு போர்க்களம் கார்கில் இருக்கு. சியாச்சின் இதான் கார்கில் வார் நடைபெற்ற இடம். சியாச்சின் அப்படிங்கிற ஒரு பணியார், கிளாசியர். அந்த கிளாசியரோட முதல் பெண் கமாண்டர், த ஃபர்ஸ்ட் விமன் கமாண்டர் சிவா சௌஹான். சிவா சௌஹான் அப்படிங்கிறவர் த ஃபர்ஸ்ட் விமன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சியாச்சின் என்ன போர் நடந்துச்சுன்னு சொன்னேன்? கார்கில் வார் நடைபெற்ற ஆண்டு 1999. என்ன ஆபரேஷன்? ஆபரேஷன் விஜய். வாய்த்தர சொல்லணும் இலக்கியா. என்ன போர் நடந்துச்சு? நிவாஸ் போர் நடந்துச்சா? திவாஸ் போர் நடந்துச்சா? கார்கில் போர் நடந்துச்சா? அதுக்கு தான் வாயத்திறந்து சொல்லுங்கன்றது. கற்றலின் கேட்டல் என்று பேசுப்பா தம்பி, சொல்லுங்க லாஸ்ட். சரி, அதுல இருந்து சொல்வது நன்று. அதை விடவா? அதுல இருந்தா அதை விடவா? அதை முடிவு பண்ணு. அதுல இருந்து அல்லது அதை விட. கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டலில் சொல்வது நன்று. வாயத்தர சொன்னா வந்துடும். சொல்லப்பா ஒரு முறை சொல்லுப்பா. இது தம்பி சந்துரு சொல்லப்பா ஒரு முறை. கேட்டதில். கற்றலில் கேட்டல் நன்று, கேட்டலில் சொல்வது நன்று. எங்க இதெல்லாம் வந்து அப்சர்வேஷன்ப்பா. அப்சர்வேஷன், இந்த கெப்பாசிட்டி. நான் சொன்னதை கரெக்டா நீ அப்சர்வ் கிராஸ் பண்றியான்றதுக்கான இதுதான். நீ புரிஞ்சுக்கிட்டதை சொல்றதுங்கிறது வேற. நான் என்ன சொன்னேங்கிறத கிராஸ்பிங் சொல்லு. கற்றலில் கேட்டது நன்று, கேட்டலில் கற்றது நன்று. சரி, சொல்வது நன்று. இப்ப நீ கரெக்டா சொல்ல பாரு. இப்ப சொல்லு, கரெக்டா சொல்லு. சரி, சரியா? சொல்வது நன்று. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க. அப்ப பிரீத்தி ரஜக் யாருப்பா? பிரியதர்ஷினி. பிரீத்தி ரஜக் யாரு? ஃபர்ஸ்ட் பெண் சுபேதார் இன் இந்தியா. அவ யாரு? பாகிஸ்தானோட முதல் பெண் முதலமைச்சர் மரியம் நவாஸ். மரியம் நவாஸ். யார் வந்து ஃபர்ஸ்ட் விமன் கமாண்டர் இன் சியாச்சின்? சிவா சௌஹான். சிவா சௌஹான். எவரெஸ்டை சிகரத்தை அடைந்த முதல் தமிழக பெண்மணி முத்தமிழ் செல்வி. முத்தமிழ் செல்வி எந்த ஊரை சார்ந்தவர்? சென்னையா? எவ்வளவு தடவை சொன்னாலும் இப்படிதான் இருப்பீங்க. அதே மாதிரி யாரு முதல் தமிழர்? யாரு? பச்சையப்பன், பச்சை ராஜசேகர், பச்சேந்திரி பாலா, ராஜசேகர், ராஜசேகர் பச்சை. ராஜசேகர் பச்சை கோவளம், சென்னை அடுத்த கோவளம்ங்கிற ஊர்ல. தம்பி சொல்லுப்பா. கௌதம் சிரிச்சிட்டு இருக்கே, சொல்லு. இல்ல அது வேணாம், நான் சொல்லிட்டேன். முத்தமிழ் சொல்லு. எந்த ஊருன்னு?
அப்போ இப்படி இருந்தீங்கன்னா எப்படி பாஸ் பண்ணிட்டு போகிறது? உங்கள் அப்பா நினைப்பாரு, சார் இங்கேருந்து காரைக்குள்ளே கொண்டு போய் விட்டதுக்கு மதுரையில் விட்டுருக்கலாமோ, மதுரையிலேருந்து கொண்டு போய் நான் எதுக்கு காரைக்குள்ளே விட்டேன்? அப்பாவுக்கு இந்த கிளாஸஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும், எங்கே படித்தாலும் நம்ம தான் படிக்கணும், எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள். என்ன இப்படி இது கட்டே வருதா? ஆன்லைனில் இருக்கீங்களாம்மா? கிளாஸ் போயிட்டுருக்காப்பா? தமிழ்நாட்டினுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் இன் விமன் கேட்டகரி அப்படின்னாவே வைசாலி. யாருடைய சிஸ்டர்? திருப்பதி சொல்லல தானே, வாய் திறந்து சொல்லல தானே? இல்ல சிஸ்டரை விடுங்க, அந்த பையன் யாரு? அப்புறம் நான் கிரிக்கெட் மாஸ்டரா சொன்னோம், அந்த செஸ் மாஸ்டர் யாருன்னு சொல்லுங்க. பிரக்யானந்த். அதைத்தான் நான் சொல்றேன், சொல்லும் போது சொல்லி பார்த்துட்டா டெஃபினட்டா நீங்க அடிச்சுக்கலாம். பிரக்யானந்த், போத் ஃபேமிலி, 2 பேருமே செஸ் மாஸ்டர்ஸ், ஒரே வீட்டில் 2 பேர். பிரக்யானந்த் அப்படிங்கிறது, பிரக்யானந்த் அப்படிங்கிறது சந்திராயன் 3 அந்த சூழல்ல 2 ஈவெண்ட்டும் ஒரே நேரத்தில் நடந்துச்சு. அங்கேயும் ஒரு ரோவரா இல்லை இதுவா? ரோவர் தான். விக்ரம்ங்கிறது லேண்டர், விக்ரம்ன்றது லேண்டர். அந்த ரோவரோட பேர் என்ன? பிரக்யான் அப்படிங்கிற ரோவர். சந்திராயன் 3, வீரமுத்து வேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர், விழுப்புரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது, கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சமூக மாற்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மகாராஷ்டிராவில் சுமார் 7000 கிராமங்களில் கணவனை இழந்த கைம்பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளன. கிராம சபைகள் மூலம் இதற்கான அறிவிப்பு வெளியீடு. கைம்பெண்கள் அப்படின்னா விதவைகள் அப்படின்னு அர்த்தம். கைம்பெண் அப்படிங்கிறது விதவை, விடோ அப்படின்னா கைம்பெண்கள். 7000 கிராமங்கள்ல கணவனை இழந்த கைம்பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மையின கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தும். முன்னாடி அவங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு, RTE அப்படிங்கிற அடிப்படையில். இப்போ கம்பல்சரி அவங்களுக்கு பொருந்தும். இப்போ வேர்ல்டு ஹெல்த் டே எப்பப்பா? April 7. நல்லா பேசுங்க. April 7 வேர்ல்டு ஹெல்த் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ல்டு ஹெல்த் டே. புதிதாக நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய திருத்த மசோதா அப்படிங்கிறதன்படி புதிய முதல்ல எந்த மாநிலம் அதன்படி அமைச்சது? கேரளாவோட முதலமைச்சர் யார்? பினராயி விஜயன். எந்த கட்சி? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஆளுநருக்கு உண்டான பவர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆளுநருக்கு உண்டான பவர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க. அன்றே சொன்னார் அண்ணா. என்ன சொல்லியிருக்காரு? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை. சரியா? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று அண்ணா சொன்னதை நினைவு கூறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அரசியலமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதனை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால், இந்த கூட்டுறவுலாம் கேட்டுருவாங்க. ஒரு அரசியலமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதனை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாகவே இருக்கும். ஆளுநருடைய ரோல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அது காழ்ப்புணர்ச்சியோட செயல்படக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுதோ அதான் ஆர்டிகல் 32, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுதல். அதைத்தான் ஹோல் அண்ட் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொன்னவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்போ ஒரு அரசியலமைப்பு எவ்வளவுதான் நல்லதாக இருந்தாலும் அதனை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வெர்சஸ் ஆளுநர் வழக்கில் அண்ணல் அம்பேத்கரின் கூற்றை மேற்கோள் காட்டி தீர்ப்பை நிறைவு செய்த நீதிபதி பிரீத்தி வாலா. எழுதி வச்சுங்க. இந்த கேஸ் குறித்து தீர்ப்பளித்த நீதிபதியின் பெயர் என்ன? பிரீத்தி வாலா. இன்னைக்கு 2 பிரீத்தி பார்த்துருக்கிறோம். ஒன்னு என்னமா சொன்னியா வேணும்பா? இல்ல பிரீத்தினே புரிஞ்சுக்கங்க. அது பருத்தி, ஸ்பெல்க்கு அப்படி வரும், தமிழ்ல அப்படி சொல்லியிருக்காங்க. பர்த்திவாலா. சரி, பிரீத்திவாலா பர்த்திவாலா எதனால போடுங்க பர்த்திவாலா. ஸோ பர்த்திவாலா அப்படின்னு சொல்லக்கூடியது, பர்த்திவாலா அப்படிங்கிறவங்க தான் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. யார் யாருக்கு உண்டான கேஸ்? இந்த கேஸ் இனிமேல் வழக்கில் இனிமேல் ஃபியூச்சரில் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இது முக்கியமாக. இப்போ SR பொம்மை கேஸ் வர்சஸ் யூனியன் பிரதேசம்னு சொன்னோம்ல, சொல்லுங்க. SR பொம்மை கேஸ்ன்னு சொன்னோம்ல, அது மாதிரி இனிமேல் இருக்கும். சரியா? தமிழக அரசு வெர்சஸ் அந்த மகளுடைய ஆளுநர், அந்த மகளுடைய கேசஸ் நிற்கும். இந்த கேஸ் முக்கியமான கேஸாக பார்க்கப்படுகிறது. பர்திவாலா, இந்த தீர்ப்பை வழங்கியவர் பர்திவாலா. என்னதான் சட்டம் சூப்பரா இருந்தாலும் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அல்லது ஃபாலோ பண்ணுகிறவர்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நல்லா இருக்காது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சுக்கங்க.
போலீஸ் ஃபோர்ஸ் வேல்யூர் டேவா நேத்துக்கு. போலீஸ் சர்வீஸ் வேல்யூர் டே. வேல்யூர்னா வீரம்னு அர்த்தம். வேல்யூர்னா வீரம். அப்ப போலீஸ் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கான வீரம் அப்படிங்கிற டே தான் நேத்திகா. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸோட CRBF அதோட வேல்யூர் டே. CRBF முக்கியமானது. மத்திய சரியா ரிசர்வ் போலீஸ் CRBF அப்படிங்கிறதுனுடைய போலீஸுடைய வேல்யூர் டே அப்படிங்கிறதா நேற்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. வேல்யூர் அப்படின்னா வேல்யூர்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். வேல்யூர்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். SI பணியிடம் உதவி காவல் ஆய்வாளர் பணியிடங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பை ரத்து செய்ய கோரிக்கை அப்படி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரத்து செய்ய மாட்டாங்க. ரத்து செய்ய கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் ரத்து செய்ய மாட்டாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் இதெல்லாம் முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது. ஸோ பேப்பரில் இருக்கக்கூடிய கூடுதல் விஷயங்களை பார்ப்போம். நேற்று அதை சொன்னாங்க, அதே மாதிரி தான் முதல் பக்கத்திலே போட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சிருது, எல்லாமே தெரிஞ்சிருது. யார் 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 வெளியூர்களில் பரிதாபங்கள் அப்படிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், நேற்றுக்கு 6 மணிக்கே தெரிஞ்சிருது. இந்த மாதிரி முதல் பக்கத்திலே இவங்கெல்லாம் பேர் வரும், இவங்கெல்லாம் பாருங்கள் யார் யாரோ எங்கெங்கோ படித்தவங்கள வச்சவங்கள இந்த மாதிரி பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் ஒன்று எழுதிட்டு வந்துட்டு போயிட்டாவே அவங்களுக்கு ரிசல்ட்ஸ். ஸோ அடுத்து எழுதிக்கலாம். அந்த ஏப்ரல் 10 என்ன கூடுதல் விஷயங்கள் குயிக்காக பார்த்துட்டு போவோம். பொது அறிவு நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா வேகமாக பார்த்துட்டு போயிடலாம். இந்த போட்டாங்க பாருங்கள் சரியா. இது நேற்றுக்கு 6 மணிக்கே தெரிஞ்சிருச்சு. மொத்தம் முதல் 60 இடங்களில் 40 இடங்களையும் கைப்பற்றி இமாலய சாதனை அப்படி சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸில் அப்படின்றதில் சரியா. அப்போ இது வந்து ஆல்ரெடி கேஸில் இருக்குது. ஸோ மறுபடியும் அவங்க ஒரு சில விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் தொடரும். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டல் சொன்னோமா. சமீபத்தில் இறந்த ஒரு தமிழகத்தினுடைய முன்னணி அரசியல்வாதியார் குமரி அனந்தன். குமரி அனந்தன் யாருடைய ஃபாதர்? ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு இலக்கியவாதி சரியா. நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர். குமரி அனந்தன் அப்படிங்கிறது உடல் அரசு மரியாதையுடன் அப்படின்றது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. இது முக்கியமானது. தமிழகத்திற்கு வருகிறார் நம்முடைய ஹோம் மினிஸ்டர். எழுதி வச்ச யாரு? அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வருகை புரிகிறார். அமித்ஷா சென்னை வருகை. ஏன்னா ரொம்ப முக்கியமான சூழல்ல வர்றாரு. ஏன்னா தமிழக அரசியலில் ஒரு அதமாக இருக்கக்கூடிய ஒரு காலியிடம் என்ன சார், தலைவர் காலியிடம் இருக்கிறது. தலைவர் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய நாட்களில் இவர் வந்துட்டு போறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சு. வட்டி விகிதம் 6% குறைப்பு. வீடு வாகன கடன் வட்டி மேலும் குறைய வாய்ப்பு. நகைக்கடன் விதிகள். ஸோ 6%. ரிசர்வ் பேங்கனுடைய கவர்னர் 26வது கவர்னர் ஸோ சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. இப்போ இருக்கக்கூடிய ரெப்போ ரேட்டோட விதி என்ன? 6 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன சார் முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துட்டு போறோம் வேகமாக. தேவநேய பாவனார் எழுதி வச்சுங்க. தேவநேய பாவனார் அப்படிங்கிறவர் முக்கியமான ஒரு இலக்கியவாதி. இவரை பத்தி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. தேவநேய பாவனார் 1.32 கோடியில 1.32 கோடியில அவருடைய அரங்கம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1.2 கோடி. ஸோ எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா சென்னை அண்ணா சாலையில் உள்ள மாவட்ட நூலக ஆணைக்குழு கட்டிடத்தில். சென்னை அண்ணா சாலை, அண்ணா சாலை மவுண்ட் ரோடுன்னு சொல்லுவோம். அண்ணா சாலை அங்கே இருக்கக்கூடிய அதில் தேவநேய பாவனார் அவருடைய சிலை அப்படிங்கிறது வந்து அந்த அரங்கம் அப்படிங்கிறது 1.32 கோடியில் புதிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முக்கியமானது தேவநேய பாவனார் என்ற ஒரு முக்கியமானவர். பெரம்பூர் அப்படின்னு சொன்னாவே நவீன கால்பந்து மைதானம் திறப்பான். நவீன பெரம்பூர் அப்படின்னு சொன்னாவே எதை அசோசியேட் பண்ணுவீங்க? ICF இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி. பெரம்பலூர்னா இப்போ சமீபத்தில் எதை அசோசியேட் பண்ணுவீங்க? மாநகராட்சி. ராமநாதபுரம் மாநகராட்சி. மொத்த எத்தனை மாநகராட்சி? 27 மாநகராட்சி. மொத்தம் எத்தனை மாநகராட்சி? 27 மாநகராட்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 27 மாநகராட்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 27 மாநகராட்சி. ஸோ கிண்டி மருத்துவமனை அருகே 44 லட்சத்தில் புதிய பேருந்து நிழற்குடைகள். AI ஆராய்ச்சிக்கான உயர் சிறப்பு மையம் நிறுவப்படும். AI அப்படிங்கிறது கடைசி மாநாடு தர்மலிங்கம் எங்கு நடைபெற்றது? என்னப்பா ஏதாவது தெரியும் தெரியாது சொல்லு. பிரான்ஸ்ல நடைபெற்றது. எஸ், எங்க நடந்துச்சு? பிரான்ஸ்ல. அடுத்து யார் நடத்துவதாக திட்டம் சொல்லப்பட்டிருக்கு? இந்தியா. ஏஐனா என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத எடுத்துங்க. தமிழ் புத்தாண்டு குமரி கோவை கொள்ளத்துக்கு சிறப்பு ரயில்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உரகடம் 1000 கோடியில் மடிக்கணினி உற்பத்தி மையம் வெளியே வச்சுங்க. சமீபத்தில் எந்த ஊர்ல மடிக்கணினி அப்படிங்கிற லேப்டாப்கான ஒரு ஃபேக்டரி தொழிற்சாலை எங்கு நிறுவப்படுகிறது? எவ்வளவு அந்த மாதிரி கோடியில? 1000 கோடியில உரகடம் அப்படிங்கிற ஊர்ல. இதனால 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு. சமீபத்திய
தமிழகத்தினுடைய பொருளாதார முன்னேற்றம் பற்றி விவரி. மெயின்ஸில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கணும். மெயின்ஸுக்கு இதெல்லாம் எடுத்து எழுதிக்கணும். சமீபத்தில் கூட உரகடத்தில் 1000 கோடி முதலீட்டில் ஒரு மடிக்கணினி தொழிற்சாலை திறக்கப்பட்டது. இதன் மூலம் 5000 பேர் வேலைவாய்ப்பு பெற்றனர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணலாம் மெயின்ஸில். நீங்கள் படிக்கிறது எதுக்காக இவ்வளவு தூரம் மெனக்கட்டுறோம் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அதில் நீங்கள் வந்து நல்லா சோபிக்கணும் அப்படிங்கிறதுனால தான், சும்மா நேரத்தை கடத்துறதுக்காக இல்லை. காசம்பட்டி அப்படிங்கிறது தற்போது எதற்காக செய்தித்தாள்களில் வந்தது? பயோடைவர்சிட்டி. பேசுங்க. பயோடைவர்சிட்டி ஏற்கனவே எந்த ஊரில் இருந்துச்சு? அரிட்டாபட்டி. எந்த மாவட்டம்? மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி. மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி. இப்போ காசம்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தளம் வனத்துறை உயரதிகாரிகள் குழு ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் கைது. காவல் நிலையம் முன் விஷம் குடித்த தங்கை உயிரிழப்பு. மற்றொரு சகோதரிக்கு தீவிர சிகிச்சை. சரியா? எஸ்ஐ தேர்வு அறிவிப்பு விவகாரம் தேர்வாணை அதிகாரி அப்படிங்கிறது பதிலளிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இலக்கிய செல்வர் நெஞ்சம் நிறைந்த நினைவுகள். இவர் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன். குமரி அனந்தனின் மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ் கூறும் நல்லுலகுக்கே பேரிழப்பாகும். ஏன்னா நல்ல தமிழ் இலக்கியவாதி இவர். மருத்துவ கலையில் ஹோமியோபதி. ஸோ இன்னைக்கு மருத்துவ தினம், ஹோமியோபதி மருத்துவ தினம் அப்படிங்கிறனால சொல்லியிருக்கிறாங்க. 6 லட்சம் மாணவர்களை தொழில் முனைவராக்க நிமிர்ந்து நில் திட்டம். எழுதி வச்சுக்க. நிமிர்ந்து நில் திட்டம் தமிழகத்தில் தற்போது எதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது? நிமிர்ந்து நில் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டங்கள் அப்படிங்கிறத தனியாகவே எடுத்துட்டு வரணும். மத்திய அரசு திட்டம், மாநில அரசு திட்டங்கள். மெயின்ஸுக்கு முக்கியம், ப்ரிலிம்ஸுக்கு முக்கியம், இன்டர்வியூஸுக்கு முக்கியம். நிமிர்ந்து நில் திட்டம் அப்படின்னு சொன்னாவே தொழில் முனைவோர்களுக்காக, அதுவும் 6 லட்சம் மாணவர்களை 6 லட்சம் மாணவர்களை தொழில் முனைவோர்களாக என்டர்பிரனராக மாற்றுவதற்கான திட்டம் தான் நிமிர்ந்து நில் திட்டம். நிமிர்ந்து நில் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரியா? 6 லட்சம் மாணவர்களுக்கு புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு பயிற்சி மையம் வழங்கும் நோக்கம் நிமிர்ந்து நில் திட்டம் என்று செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் MSME அமைச்சர், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், MSME மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், அதற்கான அமைச்சர் தாமோ அன்பரசன் குறிப்பிட்டிருக்கிறார். அன்பரசன் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த அமைச்சர்கள் பெருமக்களையும் தனியாக ஞாபகம் வச்சுட்டே வாங்க. பாம்பன் பாலமா திராவிடல் மாடல் பாலமா? வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சுக்கு அமைச்சர் சுவையான பதில். பாம்பன் பாலமா திராவிட மாடல் பாலமா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பாம்பன் பாலம் சமீபத்தில் திறக்கப்பட்டுச்சு. இந்தியாவிலே இருக்கக்கூடிய முதல் செங்குத்து பாலம் அப்படிங்கிற ஒரு சாதனையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ரஷ்ய வெற்றி தின அணிவகுப்பு பிரதமர் மோடிக்கு அழைப்பு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கட்சி பயணிகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரஷ்யாவுடைய தற்போது அதிபர் யாரு? விளாடிமிர் புதின். விளாடிமிர் புதின் எத்தனையாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? சரி, எத்தனை முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? 5 6 5 தானா? சரி, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 5 6ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 5 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. சாய் பிரசித் அசத்தல் ராஜஸ்தானை வென்றது குஜராத். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ நிலையான வாழ்க்கை முறையே பருவநிலை பிரச்சனைக்கு தீர்வு. பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார், நிலையான வாழ்க்கை முறையே பருவநிலை பிரச்சனைக்கு தீர்வு. எங்கே சொல்லியிருக்கிறாரு? பருவநிலை மாறுபாடு என்பது உலகின் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது, நிலையான வாழ்க்கை முறை பிரச்சனைக்கு தீர்வு என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிச்சிருக்கிறாரு. சமண மதத்தின் 24வது தீர்த்தங்காரர் மகாவீரருடைய ஜெயந்தி. எழுதி வச்சு. நேற்றைய தினம், இன்னைக்கு தானா? இன்னைக்கு தினம். ஸோ எழுதி வச்சு. ஏப்ரல் 10 மகாவீரர் அவருடைய 24வது தீர்த்தங்காரருங்க. அவரே 24வது தீர்த்தங்காரர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சமண மதத்தை தோற்றுவித்தவர் இவர் தான். He was the founder of Jains. சமண மதத்தை தோற்றுவித்தவர். இவர் பிறந்த ஊர் பீகார்ல வைசாலில குந்தக்ல. பீகார்ல வைசாலில குந்தக்ங்கிற ஊர்ல பிறந்தார். இந்தியாவில் இந்தியரால் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மதம் இதுதான். இந்தியாவில் இந்தியரால் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மதம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பௌத்தம் தோன்றி இருக்கும், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர் கிடையாது, அவர் நேபாளத்தை சார்ந்தவர். அப்போ இந்தியாவில் இந்தியரால் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மதம் எது அப்படின்னா, ஏன்னா இந்து மதம் அப்படிங்கிற ஒரு மதமே கிடையாது அப்பெல்லாம். இந்துங்கிற சொல்லையே முத பயன்படுத்தியவர் பாரதியார் தான். ஏன்னா நமக்கு வைணவம்னு தனியாக இருக்கும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைவம்னு தனியாக இருக்கும், சாக்கியம்னு தனியாக இருக்கும், கௌமாரம்னு தனியாக இருக்கும், சக்திங்கிறது தனியாக இருக்கும். புரியுதா? இந்துங்கிற சொல்லே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாரதி தான் 1920களில் அதை பயன்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடி இந்து மதம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வேதங்கள் தான். வேதங்களில் இந்து மதத்துக்காரங்க யாரும் போக முடியாது. பேசுகிற புரியுதா? யாருக்காவது ரிக் வேதம் படிச்சிருக்கீங்களா? இங்கே படித்த இந்துக்கள் எங்களுடைய வேதம் ரிக்குன்னா யாராவது படிச்சிருக்கீங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஹிந்து மதத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய புனித நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது கீதை தான் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 சுலோகம்னு சொல்ல முடியுமா? கீதையில் அந்த லாவணி ஒரு 10 சுலோகம்னு சொல்ல முடியுமா? ஐ ஆம் ஆல்சோ ஹிந்து.
ஐ எம் ஆல்சோ ஹிந்து. ஹரிஹரன் எனக்கு நிச்சயமான ஹிந்து. அந்த பகவத்கீதை என்ற புத்தகத்தை வேணா பார்த்துருக்கேன். அந்த அட்டைப்படத்தை மட்டும் பார்த்துருக்கேன். அட்டைப்படம் ஒரு தேர் இருக்கும், அந்த தேரில் 2 பேர், ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி, ஒருத்தர் வண்டி ஓட்டுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்கன்னு சொல்லி. யாராவது படிச்சவங்க இருக்கீங்களா உள்ள? பகவத்கீதை எனக்கு தெரியும் சார், ஒரு 5 ஸ்லோகன் சொல்கிறேன். ஸ்ரீவர்ஷன் ட்ரை பண்ண. உனக்கு ரிக்கு யசூர் சாமாத்திரம்னு தெரியுமா? தெரியலையா? வேதம் தெரியாது. ஏன்னா அவர் பிலாங்ஸ் டு அந்த கேட்டகரியில் இருக்கிறனால கேட்குறேன். அவருக்கே தெரியல, நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆனால் பாருங்களேன், கிறிஸ்டியானிட்டியில் கண்டிப்பாக தெரியுமா? பைபிள் படிக்காத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது தூக்கிட்டு போயிடுவாங்க. படிக்கிறோமோ இல்லையே, ஒரு நாள் தூக்கிட்டு போயிட்டு உட்காந்து அங்கே சாமியார் சொல்லிட்டு இருப்பார், எல்லாரும் எடுக்க கடவோம், எல்லாரும் எந்திரிக்க கடவோம், நாங்கள் எந்திரிப்பாங்க, உட்கார கடவோம், நாங்கள் உட்காருவாங்க. என்ன, என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனங்களை கை கொள்வார். என் வசனங்களை யோவான் 14:15 சொல்லுது. என் வசனங்களை, யாருமே அவரோட வசனங்களை கை கொள்றதே இல்லை. அவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது என்ன கேட்டா. அக்கார்டிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட் தே ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ். அவங்க வேணா சொல்லிக்கலாம், நாங்களும் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை போறவங்க ஒருத்தரோட கிறிஸ்தவர் கிடையாது அக்கார்டிங் டு பைபிள். தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறவர்கள் ஒருத்தர் கூட கிறிஸ்தவர் கிடையாது அக்கார்டிங் டு பைபிள். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறவர்கள் ஒருவர் கூட கிறிஸ்தவர் கிடையாது. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், அப்படி சொல்றான்னு. நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. என் மேல கேஸே போடலாம். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். இது என்னுடைய வார்த்தை அல்ல, நான் சொல்லலைங்க. நீங்க வேணா யார் வேணாலும் கிறிஸ்தவர்கள். நான் இன்னைக்கு நேரத்தா கிறிஸ்தவர்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். 2014 சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் ஆன்லைன்ல சொல்லிட்டு இருக்கேன், ஓப்பனா சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க மதத்தை பத்தி நீங்க குறை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சி ஜெயில போடலாம். என்ன, எங்கள் மதத்தை பற்றி என்ன எலிசபெத், நீங்கள் போய் உங்களுடைய பெரிய ஆள்கிட்ட போய் சொல்லலாம். இவர் ஓயாமல் பார்த்தாலும் எப்போ நியாயப்பிரமாணன்றாரு, ஓய்வு நாள் இல்லைங்கிறாரு, தசம பாகம் இல்லைங்கிறாரு, காணிக்கை இல்லைங்கிறாரு. அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட ஜெயிலில் போட்டாங்க, பிடிச்சு போட்டாங்க, அடிச்சு போட்டாங்க, கொண்டு போட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் எடுத்துக்கிறேன். அது எலிசபெத் மூலமாக நடந்துச்சுன்னா. சும்மா சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நியாய பிரமாணக்காரர்கள் யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். இந்த வார்த்தை இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நியாய பிரமாணம் என்னன்னு தெரியுமா? இலக்கிய, அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், ஆதியாகமம், இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதுல இருக்கிற 5 புத்தகங்கள் அதான் நியாய பிரமாணம். அது மோசேக்கு இயேசு கட்டளையிட்டது. அது யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிட்டது. அது கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அது பேசினா புரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னா, சரி ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை உண்டு, ஓய்வு நாளை பரிசுத்தமா, நீ 6 நாளையும் உன் வேலை செய்வாயாக, 7வது நாள் ஓய்ந்திருப்பாயாக, அது இயேசுக்கு உண்டான நாள், தேவனுக்கு உண்டான நாள், கர்த்தருக்கு உண்டான நாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓய்வு நாள்ல உங்க சொந்த பேச்சை பேசக்கூடாதுன்னு இருக்கே அதே யாத்திராகமத்துல. ஓய்வு நாள்ல உங்க வீட்டுல நெருப்பு மூட்டாதிருப்பாக இருக்கிறதே, உங்க வீட்டுல நீங்க நெருப்பு மூட்டாம இருக்கீங்களா? அம்மா இன்னைக்கு காலையில என்ன சாப்பாடு? சர்ச்சுக்கு போகணும், சீக்கிரம் சோறு போடு, முதல்ல உனக்கு கொன்று. உங்க வீட்டுல அடுப்பே எரியக்கூடாது, நீ செத்துறணும். ஏன்னா நெருப்பு முட்டாது இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. சொந்த பேச்சை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நான் சொல்லல, மறுபடியும் சொல்றேன், நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. சரி தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்லுதே, தசமபாகம் எப்படி கொடுப்பீங்க? 10ல் 1 பங்கு கொடுக்கணுமே. நீ 10,000 ரூபாய் சம்பாரிச்சுன்னா 1000 ரூபாய் கொண்டு போய் கொடுக்கணுமே. நீ எடுக்கிறதே 10 ரூபா வந்துச்சுன்னா, சார் ஒரு 100 ரூபா வந்துச்சு, தெரியாம கூட 100 ரூபா வச்சுருச்சுக்க, 100 ரூபாய் உள்ள தள்ளி விட்டுட்டு 10 ரூபா மட்டும் காணிக்க போடுறது, அது தசமபாகம் போடுறது. அப்ப இயேசு நீங்க வஞ்சிக்கிறீங்க. நியாய பிரமாணத்துல ஒன்றை விட்டாலும் பாவனுது, கொஞ்சத்துல கூட நீ அதுல வெளியேறிட்டா ஒண்ணுன்னு சொல்லுது. தசமபாகம் காணிக்கை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு சொல்லுது. அதே காணிக்கை கொடுக்கறது, தங்கம் கொடுக்கணுமா, வெள்ளி கொடுக்கணுமா, பொண்ணு கொடுக்கணுமா, ரத்தாம்பரம் கொடுக்கணுமா, நூல் கொடுக்கணுமா, இதெல்லாம் கொடுக்கணுமா? எங்க போய் கொண்டு போய் கொடுக்குறோம்? தங்கத்தை போய் கொடுப்பீங்களா நீங்க? பொண்ணை கொண்டு போய் கொடுக்க விற்கிற விலையில 1 கிராம் எவ்வளவு இருக்கு? நம்மளால அவர் 50 ரூபாயை காணிக்கை வீட்டில் எடுத்து போட முடியல, நீங்க தங்கம் கொடுக்குறாங்களா, வெள்ளி கொடுக்குறாங்களா? அப்பனா நீங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. அதனாலதான் அவங்க பாவத்தில் இருந்தாங்க. ஓய்வு நாள், தசமபாகம், காணிக்க. சரி, நீங்க மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமையாகாதிருங்கள். நமக்கு வார முச்சு கூட மனுஷனுக்கு தான் போய் அடிமையாக கிடக்கிறது. இயேசுவோட பாஸ்டர்கள் தான் அவங்களுக்கு தெய்வம். காலத்தை, நேரத்தையும், மாதத்தையும், காலத்தையும் பயன்படுத்துறவங்களே சொல்றையே கடைபிடித்து. இது நான் உங்களுக்காக சொல்றேன், திருப்பதிக்கும் சொல்றேன். இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு நினைச்சிடாதீங்க, அவங்க கிறிஸ்தவர்களே இல்லைன்ட்டேன் முதல்ல. சரியா? உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் உலகத்திலே இருந்தார், ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. நீங்களும் நானும் தான், நம்ம அறியல. அவர் வந்தாரு, வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கியவர். நீங்க என்னை முட்டாள்னு சொல்லிட்டு போலாம், என்னடா அவன்
ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறான், பாடம் நடத்துகிறான், பெரிய ஆள்னு சொல்கிறான், டாக்டரேட்லாம் படிச்சிருக்கிறான், பைத்தியக்காரனாக இருக்கிறான். வானம் எப்படி உருவாச்சுன்னு தெரியும், பூமி எப்படி உருவாச்சுன்னு தெரியும், வானத்தை உருவாக்குனார், அவரே சிலுவையில் செத்து போனார், அவரை போய் கடவுள்னு சொல்கிறீங்க. ஏலி ஏலிலாமா சபத்கானி, இந்த நாளைக்கு பேசுவாங்க, எல்லாரும் அழுவாங்க, நாளைக்கு எல்லாரும் அழுவாங்க, அப்பாடா இயேசுவே இயேசுவேன்னு அழுவாங்க. அவரை கொல்ல முடியுமா முதல்ல? நாளைக்கே அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எல்லாரும் அழுவாங்க, அடுத்த 2 நாளில் சிரிச்சிருவாங்க. அது எப்படிங்க அவரை கொல்ல முடியுமா? அந்த உலகத்தையே உண்டாக்குறவர் அவரை கொல்ல முடியுமா? மத்தேயு 28, 18, 19, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை கொல்ல முடியுமா? அவன் பிசாசு ஏமாந்துட்டான், இவரை நல்லா கொன்னுபிட்டோம். ஏன்னா அவனுக்கு தெரியும், அந்த பிசாசுக்கு தெரியும், இவர் இயேசு தான் அந்த உலகத்தை உண்டாக்குனவர், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், பிசாசு சொல்லும். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இது நிஜம். இது ஏதோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்துணை நபர்களுக்கும் சொல்லப்படுகிற எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. உண்மையா இருங்க, சிருஷ்டிகரை நினைங்க, சிருஷ்டியை நினைக்காதீங்க, அன்பு செய்யுங்க. அது மட்டும்தான் உங்களை இவ்வுலகத்திலும் அவ்வுலகத்திலும் வாழ செய்யும். அன்பு மட்டும்தான். அன்புதான் சிவம், அன்புதான் இயேசு, அன்புதான் அல்லாஹ், அன்புதான் மகாவீரர், அன்புதான் புத்தர், அன்புதான் மாரியம்மா, அன்புதான் மேரியம்மா. யாரா இருந்தாலும் அன்புதான். நீங்க அன்பை தவிர்த்துட்டு நீங்க எந்த சாமியை கும்பிட்டாலும், எந்த நீங்க பரிகாரம் பண்ணாலும், உங்களுக்கு நீங்களே செய்து கொண்டிருக்கக்கூடிய சூனியம். நீங்க ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு நீங்க மற்றவர்கள் மீது அன்பு இல்லாம அது மாதிரி பண்ணீங்கன்னாவே அது நீங்களா, அது பாவம், அது சாபம், அது பாவம் அல்லது சாபம். எல்லாரிடத்திலும் அன்பா இருங்க, அவ்வளவுதான் விஷயம். குமரி அனந்தன் எந்த கட்சியை சார்ந்தவர்? பாரு, இந்த அம்மா எவ்வளோ யங்ஸ்டராக இருந்திருக்கிறாங்க, அவரும் எவ்வளோ யங்ஸ்டராக இருந்திருக்கிறாரு பாரு. எந்த வயசில் அவர் இறந்திருக்கிறாரு? 93. 63 பெருவிழா, 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொன்னால் எந்த சமயத்துக்குரியவர்கள்? சைவம். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பேர் என்ன? கபாலீஸ்வரர், ஈஸ்வரர், ஈசா, இயேசு. 63 வீதி விழா, பார்த்தாலே பரவசம். அந்த 63 யாரு? நாயன்மார்கள். அந்த நாயன்மார்கள் அருளியது எது? 4000 திவ்ய பிரபந்தம்ன்றது ஆழ்வார்கள் அருளியது. 63 நாயன்மார்கள், அதுக்கு பேரு 12 திருமுறைகள். 12 திருமுறைகள். எங்க ஏதாவது ஒரு திருமுறை சொல்லுங்க, இந்துக்கள்னு சொல்றவங்க ஒரு திருமுறை சொல்லுங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். திருவாசகத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்றாங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை. அப்பனா பாத்துங்க, நம்ம எந்த லட்சணத்துல அட்லீஸ்ட் ஒரு வாசகமாவது கேட்கிறேன். எங்க நம்ம சொல்றோம் திருஞான சம்பந்தர்னு சொல்றோம், திருநாவுக்கரசர்னு சொல்றோம், மாணிக்க வாசகர் சொல்றோம். அவங்க எழுதுனதுல ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க, ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க யாராவது. மாசில் வீணையும் அப்பாடா, எல்லாரும் அதே சொல்றீங்க. எது படத்துல பாத்துட்டீங்களா? மாசில் வீணையும் அங்கேயும் வருது இங்கேயும் வருது. இந்த மூக்குத்தி அம்மன்ல சொல்லுவேன்ல, இது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த வரி அதுதானே அவன் சொல்லுவேன். அவன்கிட்ட என்ன பண்ணிவிட்டு என்னமோ ஒரு வார்த்தையில உடனே வருவாரு, வந்து அழிக்க போறாரு, என்னப்பா அந்த அதில் அழகா அமைச்சிருப்பாங்க. அதாவது சாமியை கும்பிடணும், சாமியை சொல்லி ஏமாத்திரம் நம்பக்கூடாது. இயேசுவை நம்பணும், பாஸ்டரை நம்பக்கூடாது, ஃபாதரை நம்பக்கூடாது, இயேசுவை நம்பணும், சிவனை நம்பணும். அங்கே இருக்க சாமியை நம்பக்கூடாது, கொள்ளையடிக்கிற நம்பக்கூடாது, சிவனை நம்புங்க, அல்லாவை நம்புங்க. எல்லாம் ஒருத்தர் தான். ஆனால் ஒருத்தர் தான். ஈசனாக இருந்தாலும் அல்லாவாக இருந்தாலும் இயேசுவாக இருந்தாலும் எல்லாரும் ஒருத்தர் தான். நம்ம தான் பேரை மாற்றிக்கிட்டோம், ஊரை மாற்றிக்கிட்டோம். அது ஊர் சாமி, வெளியூர் சாமி, வெளிநாட்டு சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். நமக்கு ஏதாவது சான்று இருக்குதா? சிவன் இங்கே தான் பிறந்தார், ஏதாவது சான்று இருக்கா? இமயமலையில அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது சான்று இருக்குதா? நம்ம ஐதீகம், அதெல்லாம் நம்பிக்கைங்க, நம்பிக்கை. முருகன் திருமணம் நடந்தது நம்பிக்கை. அவங்களுக்கு திருமணம் ஆச்சா, குழந்தை இருந்துச்சா, அதுக்கப்புறம் நமக்கு தெரியல, நிச்சயமா நமக்கு தெரியல. ஐதீகம், நமக்கு நம்பிக்கை. இன்னும் எங்கள் வீட்டில் போனீங்கன்னா அந்த இடத்துல செப்பல் கழட்டி போடாத, ஏன்னா அங்கே அப்பதான் இருக்கு, செப்பல் கழட்டி போடாத. அப்போ தூரத்தில் தான் கழட்டி போட்டு வரோம். இப்போ முந்தா நாள் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல நல்ல மலர் வளையம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க. எங்கள் அம்மா இறந்துருச்சு இல்லையா, எங்கள் அம்மாவுக்கே சூட ஏற்றிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு சூட ஏற்றி எல்லாம் பண்ணிட்டாங்க. சரியா? சரி, பரவாயில்ல, அவங்க நம்பிக்கை, அதில் நம்ம தலையிடக்கூடாது, அவங்க நம்பிக்கை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் இங்கே அனுஷ்டானம் கொடுத்தேன். எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துக்களை வழி நடத்தினேன். எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் அந்த மாதிரி நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு.
நல்லா அந்த மாதிரி கூறிய காரியங்களில் வைக்கிறது. நம்பிக்கை வேற, உண்மை வேற. நம்பிக்கை வேற, உண்மை வேற. ஸோ இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஓவர். அப்போ 63 நாயன்மார்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யாருன்னு தெரியுமா? பெருசாகவா? சொல்லுங்க. முதல்ல இருக்கிறது யாரு? பார்வதி சிவனுமா? பார்வதி சிவன். இப்போ நடுவில் இருக்கவர் யாரு? பெருமாள் இருக்கிறார். அப்போ இவர் யாரு? விநாயகரா? சரி, விநாயகர் இருக்கிறார். எல்லாம் வரிசை சொல்றீங்க, சூப்பர். சரி, இவங்க யாரு? பக்கத்துல லக்ஷ்மணனும் சீதா தேவியுமா? ராமன் லக்ஷ்மணன் சீதா தேவியுமா? இப்போ லக்ஷ்மணன் கல்யாணம் இல்லையா? இன்னொருத்தர் இருக்காரா? சரி, இவரு கோமாதா. யாருங்க? கோமாதா. இவங்க மகாலட்சுமியா? எங்க இங்க பிரம்மன்ல காணோம்? அவங்கள வரல, ஒதுக்கி விட்டாங்களா? வேணாண்டு ஒதுக்கி விட்டாங்கண்ணே. ஸோ கிளாஸ் அப்படியே கவனிச்சுக்கலாம்.